கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நடுவழியில் நிறுத்தப்பட்ட செந்தூர் விரைவு ரயிலில் 500 பயணிகள் சிக்கிக்கொண்ட நிலையில் மீட்பு பணியில் ஏற்பட்ட தொய்வால் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் தண்டவாளம் வழியாக 14 கிலோமீட்டர் வரை நடந்து வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தன. 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 கன அடிக்கு மேல் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டது. ரயில் நிலையங்களை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்து ரயில் வழித்தடங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 800 பயணிகளுடன் செந்தூர் விரைவு ரயில் புறப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது ரயில் பாதையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது. தகவல் அறிந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தியதால் அதில் இருந்த 800 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ரயில் நிறுத்தப்பட்ட தகவல் அறிந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேருந்துகள் மூலம் சுமார் 300 பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது. மற்ற பயணிகளை மீட்பதற்குள் அதிகனமழை காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியதால் சுமார் 500 பயணிகள் ரயிலிலும் ரயில் நிலையத்திலும் சிக்கிக் கொண்டனர். மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டதால் தூத்துக்குடியிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடம் வரவழைக்கப்பட்டு பயணிகளை மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் அனைத்து வழிகளும் துண்டிக்கப்பட்டதால் 2வது நாளான டிசம்பர் 18ஆம் தேதியும் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிக்கிய பயணிகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சாலை மார்க்கமாக செல்ல முடியாது என்பதால் கோவை மாவட்டம் சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் 2 டன் அளவிற்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு பயணிகளுக்கு உணவு வழங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக அப்பகுதியில் ஹெலிகாப்டர் பறக்க முடியாத சூழல் நிலவியது. ரயிலுக்குள் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்ட 500 பேர் இரவு முழுவதும் உணவின்றி தவிக்கும் நிலை உருவானது. 3வது நாளாக மீண்டும் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்க முற்பட்ட போது போதுமான அளவு ஹெலிகாப்டரை கீழே இறக்க முடியாததால் பயணிகளிடம் உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை. பின்னர் பேரிடர் மீட்பு குழுவினர் உதவியுடன் கயிறு கட்டி ரயிலில் இருந்த பயணிகளிடம் உணவுப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டது. ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருந்த கர்ப்பிணி பெண், மருத்துவ உதவி தேவைப்படுவோர் போன்ற பயணிகள் மட்டும் முன்னுரிமையின் அடிப்படையில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். இதற்கிடையே உணவுப் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் உயிருக்கு அஞ்சி ரயிலில் சிக்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் வழித்தடங்கள் வழியே நடந்து சென்றனர். சுமார் 14 கிலோமீட்டர் வரை நடந்து சென்ற அவர்கள் தாதன்குளம் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்த போது அப்பகுதி மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அங்கு தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் மூலம் பயணிகளுக்கு உடல் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது.
இயற்கை உபாதை கூட கழிக்க முடியாத சூழலுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் தள்ளப்பட்டதாகவும் உயிர் பயத்தால் நடந்தே வந்ததாகவும் தெரிவித்த அவர்கள் தங்களை மீட்க அதிகாரிகள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். ரயிலில் இருந்து மீட்கப்பட்ட அனைத்து பயணிகளும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 13 பேருந்துகள் மூலம் 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாஞ்சி மணியாச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து சிறப்பு ரயில் மூலம் பயணிகளை பாதுகாப்பாக சென்னை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் அனைவரும் சென்னை வந்து சேரும் வரை அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.